சொன்னா புரிஞ்சுக்கோ அஜய். இன்னும் எவ்வளோ நாளைக்கு பேஷன் தேடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண போகிறேன்? பூஜா, நான் டைம்லாம் வேஸ்ட் பண்ணல. நிறைய ஆடிஷன் போயிட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாவில் நிறைய பேர் டெக்ஸ்ட்டும் பண்ணுறாங்க. என்னை கூப்பிடுறேன்னு தான் சொல்கிறாங்க. கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. யாராவது இது வரைக்கும் கூப்பிட்டாங்களா? என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. நான் சொன்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவா. நீ போ. நீ எங்கே லேக் ஆகுறன்னு இப்போயாச்சும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை பூஜா, நான் நல்ல இடத்துக்கு வந்துடுவேன். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண அஜய். உனக்கு பாக்கெட் மணி கூட நான் தான் தரேன். இதே மாதிரி எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இந்த நிலைமை மாறணும்னா உன் பேஷனை ஓரமாக வச்சுட்டு ஒரு வேலைக்கு போக ஆரம்பி. ஹேய், அப்போ என் பேஷன் என்ன ஆகுறது? பேஷனை விட்டுடுன்னு சொல்லலை, கையில் ஒரு பேக்கப்பாக ஒரு சப்போர்ட் வச்சுக்கோன்னு தான் சொல்கிறேன். ஏய், என்ன இது? அதான் நீ இருக்கிய பூஜா. எனக்கு நீ, உனக்கு நான், இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா லைஃப்ல செட் ஆகுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியாம நிக்கிற உன் கூட நின்னா என் லைஃபும் இதே நிலைமை தான். உனக்காக நான் நிப்பேன். ஆனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? தெருவுல நிக்க வச்சுட்டேன்னு தானே சொல்லுவாங்க. என்ன பூஜா இப்படிலாம் பேசுற? போதும் அஜய், நான் தான் தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ கனவை தேடி போற, ஆனா உன் பின்னாடி நின்னு என் வாழ்க்கைய கனவா தொலைக்க விரும்பல. பூஜா ப்ளீஸ் பூஜா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. ஸ்டாப் திஸ் அஜய், திஸ் இஸ் மை மிஸ்டேக். இன்னைக்கு பூஜாவை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணிடணும். அவளுக்கு பிடிச்ச டைரி மில்க் வாங்கிட்டு போகணும். என் மேலே வர ரொம்ப கோவமாக இருப்பா. டேய், எங்க போற? பூஜாவோட சண்டைடா, அதான் கன்வின்ஸ் பண்ண போறேன். என்னது பூஜாவா? டேய் இல்லடா, அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. அதான் டெய்ரி மில்க்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன். ஆஹா, என்ன குழப்பம்? நம்ம சேட்டாக்கல்ல டெய்ரி மில்க் இருக்கும். சாக்லேட்டா? அவன்கிட்ட ₹1 சாக்லேட்டே இருக்காது. இதுல எங்க டெய்ரி மில்க் இருக்கும்? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். லஞ்ச் நான் அவ கூட சாப்பிட்றோம்டா. நீங்க ஏதாவது ஆந்திரா மிஸ்டர் சாப்பிட்டுக்கோ, சரியா? வர. டேய் எங்கடா? டேய் உன்னதான். என்ன கேட்டடா? ஒன்னில் வச்சான் டிஃபன் வாங்க போகிறேன். உனக்கு எதாவது வேணுமா? இல்லடா, நான் பூஜா பார்க்க போறேன்ல, நான் அவ கூட லஞ்ச் சாப்பிட்ருவேன். நீங்க சாப்பிட்ருங்க. நான் வரேன்டா. டேய் என்னடா ஆள் இல்லைன்னு சொன்ன, ஆளை பார்க்க போறேன்னு சொல்றான். என்ன மேட்ரு? ஒண்ணுமே புரியலையே. தெரிஞ்சிச்சா? ஒன்றும் வர சொல்லணுமா? அதான் எனக்கும் தெரில. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. என்னடா மச்சான், நீ வா மச்சான், ஒரு இடத்துக்கு போய் காட்டுறேன். என்னடா எங்கடா போறோம்? நீ வா மச்சான், நான் சொல்கிறேன். சாரி பூஜா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன், நான் அப்படி பேசிடக்கூடாது. எல்லாரும் பேஷன் நோக்கி தேடி போயிட்டு இருக்காங்க, ஆனா என்னால போக முடியல. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, ஆனா என்னால் இருக்க முடியல. ஏன்னா இந்த லைஃப்ல மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீ. அதனாலதான் அன்னைக்கு நான் ரொம்ப ஆஷா பிஹேவ் பண்ணிட்டேன் பூஜா. பூஜா, நான் என்ன இருந்தாலும் நான் அன்னைக்கு பண்ணிருக்கவே கூடாது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா அப்பவே நான் யோசிச்சு முடிவு எடுத்திருப்பேன். ஆனா எனக்கு டைமே இல்லையா, ப்ரெஷரா, என்னை சுத்தி என்னென்னமோ பண்றாங்க, என்னால ஏத்துக்க முடியல. ஒரு வகையில இது பொறாமன்னு கூட சொல்லலாம். ஆனா என்னால ஏத்துக்கவே முடியல பூஜா. அதனாலதான் சாரி பூஜா, சாரி சொன்னா கூட இதெல்லாம் ஈடேயாக என்ன பண்றது தெரியல. இங்க பாரு, தலை குனியாத, அழாத. எதுவா இருந்தாலும் என் கண்ணை பார்த்து பேசு. என்கிட்ட மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும். ஆறு பூஜா,
நான் உன்கிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன். இது நினச்சா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. நான் பேஷனை தேடி போகும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் கஷ்டமாகவே தெரியாது. ஆனால் கம்பல்ஷனில் ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட எனக்கு அது பெரிய பாரமாக இருக்கு. இனிமே பாரு பூஜா. டேய், என்ன பாரு, உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். ஓகேவா? சரி சரிடா, எனக்கு டைம் ஆச்சு. இன்னொரு நாள் பார்க்கலாம். பூஜா, இன்னும் கொஞ்ச நேரம் இரு பூஜா. இல்லை, என்னோட நேரம் முடிஞ்சு போச்சு. டேய், என்னடா தனியா பேசிட்டு இருக்கான்? விடு, அப்படியாச்சும் அந்த நிம்மதி கிடைக்கட்டும். வா.